சிலம்பு செல்வர் என்று தமிழக மக்களால் போற்றப்பட்ட ஐயா மாப்போசி அவர்களின் 119வது பிறந்த நாளிலே இங்கே நான் அவர்களுக்கு சிலைக்கு மாலை அளிப்ப உண்மையிலே நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். ஏன்னா கடந்த நூற்றாண்டிலே தமிழகத்திலே தமிழுக்காக வாழ்ந்த முக்கியமான தலைவர்கள் நம்முடைய மாப்போசி அவர்கள். சிலம்பு செல்வர் என்ற பெயர் வந்த காரணமே அவர் சிலப்பதிகாரத்திற்காக அவர்கள் பல புத்தகங்கள் எழுதுவது மட்டுமல்ல, தமிழுக்காக வாழ்ந்தார் என்று சொல்லலாம். ஏன்னால் அவர் படித்தது என்பது மூன்றாம் வகுப்பறைதான் படித்தார். மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தார் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. இன்று சென்னையானது இன்று தமிழகத்தில் இருக்கின்றால் அவர் மூல காரணம் அவர் என்றே சொல்லலாம். ஏனென்றால் அன்று மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது அவர் சித்தூர் மாவட்டம் நம்முடைய ஏதாவது தமிழகத்தோடு சேர வேண்டும், கோலார் நம்மோடு சேர வேண்டும், ஏன்னால் தமிழர்கள் பகுதியாக வாழ்ந்தது. அதே போன்று இந்த திருவாங்கூர் சமஸ்தானம் நம்மோடு சேர வேண்டும் என்பதற்காக போராடினார். ஆனால் ஆந்திரக்காரர்களை பொறுத்தவரை அன்று அவர்கள் அதாவது மதராஸ் மனதே என்று போராடினார்கள். இறுதியாக அவர்கள் அதாவது திருப்பதியை விட்டு கொடுத்தால் சென்னையை தருகிறோம் என்று சொன்ன பொழுது அவர் விட்டு கொடுத்து இந்த சென்னையோடு நம்ம இருக்கிற அந்த அளவுக்கு வாழ்ந்தவர். மேற்சபை தலைவராக பத்மஸ்ரீ என்று நம்முடைய மத்திய அரசு அவரை கௌரவித்தது என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. உண்மையிலே கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த பல தலைவர்கள் இன்று ஐயா சீபா ஆதித்யநாத் அவர்கள் எடுத்துக்கொண்டால் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கென்று வாழ்ந்தது மட்டுமல்ல, அவரை பொறுத்தளவு அதற்காக போராடினார், சிறைக்கு சென்றார் என்பதெல்லாம் வரலாறு. இன்று வரை அது அவர் ஆரம்பித்த தந்தியானது இன்று உலகெங்கும் தமிழை பரப்பிக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. அதே போன்று கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த ஐயா காமராஜ் அவர்கள் அன்று அவர்கள் இல்லை என்றால் நிச்சயமாக இன்று சென்னையானது நம்மோடு இணைந்திருக்காது. அன்று அவர்கள் முதல்வராக இருந்தது மட்டுமல்ல, அன்று அவர்களை பொறுத்தளவில் அதிகமான நம்முடைய அதாவது மாநகராட்சிக்கு அவர்கள் தமிழர்களை சேர்ந்தவர்களை அன்று ஜெயிக்க வைத்த காரணம் தீர்மானம் இயற்றப்பட்டது எல்லாரும் நாம் அறிந்த வரலாறு என்பது. இன்று தமிழகத்தை பொறுத்தளவிலே கிட்டத்தட்ட கடந்த ஒரு வார காலமாக 10 நாட்களாக பார்த்தீர்களானால் தமிழகம் மக்கள் எல்லோரும் மட்டுமல்ல இந்தியாவே வந்து தமிழகத்தை நோக்கி திரும்பி பார்க்குது. தமிழக மக்களெல்லாம் அதாவது கிட்டத்தட்ட இந்த 60 உயிர்கள் 59 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். இன்னும் பலர் இன்னும் மருத்துவமனைகளே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய பொறுத்தளவு அவர்கள் எத்தனை பேர் மரணம் அடைவார்கள் என்று தெரியவில்லை. இன்று தமிழக அரசை பொறுத்தளவிலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இல்லையோ அவர்களை போல மதுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அன்று காமராஜ் அவர்கள் படி 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 என்றார். சொன்னது மட்டுமல்ல, அதற்காக கிட்டத்தட்ட 6000 பள்ளிகை அன்று ராஜாஜி அவர்கள் மூடினார்கள். அந்த அவைகளும் திறந்தது மட்டுமல்ல, 6% இருந்த அன்றைய படிப்பை கிட்டத்தட்ட 26% உயர்த்தினார் காமராஜ். ஆனால் இன்றைய அரசை பொறுத்தளவிலே இன்று அதாவது தெருவுக்கு 2 டாஸ்மாக் கடைகள், தெருவுக்கு ஒரு பார் என்று அவர்கள் திறந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி லாபத்தை பெருக்கிக் கொண்டிருக்கான். அதனால் அரசாங்கமே அதை ஊக்குவிக்கிறது. அதனால் இன்று பாருங்கள், வருகிற இளைஞர்களெல்லாம் இன்று தண்ணி அடிப்பதற்கு பழக்கமாக உண்டு. ஏன் பள்ளிக்கூடம் செல்லும் மாணவர்கள், இன்னும் கல்லூரி செல்லும் மாணவர்கள் எல்லாம் குடிக்கு அடிமையாகிவிட்டார். அதோடு மட்டுமல்ல, இன்று பார்த்தீங்கன்னா அதாவது இன்று தமிழகத்தை பொறுத்தல் கஞ்சா கலாச்சாரம், கஞ்சா இல்லாத இடமே இல்லை. இரும்பு கரம் கொண்டு நான் ஒடுக்குவேன் அடக்குவேன் என்று நம்முடைய முதல்வர் சொல்கிறார். என்ன நடந்தது என்பது நாம் எல்லாரும் இன்றைய பொறுத்தல அன்று மரக்காணம். இன்றைய பொறுத்தளவில் இன்று தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியாக இந்த சாராயத்தை சல்லடை போடுகிறார். ஏன் இவைகளெல்லாம் அரசு நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும், காவல்துறை நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும், உளவுத்துறை என்று ஒன்று இருக்கிறது. ஏன் இவையெல்லாம் முதல்வருக்கு செய்திகள் சொல்லவில்லையா? ஆகையினாலே இந்த அவலநிலையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் பல ஆண்டு காலமாக போராடி வருகிறோம். அதாவது உடல் நலத்தை கெடுக்காது மட்டுமல்ல, இன்று கல்லை பொறுத்தளவிலே ஒருவன் அதை தொடர்ச்சியாக குடித்து வந்தானேயானால் 100 ஆண்டு வாழ்வாம் என்று. ஏன் நம்முடைய ஔவை பிராட்டி கூட தொடர்ச்சியாக கல் குடித்தார் என்பது சரித்திரம். ஆகையினாலே அரசாங்கம் இந்த நேரத்திலே
கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்தபொழுது 12 கோடி பனை மரங்கள் தமிழகத்தில் இருந்தன. இன்று அவை அழிக்கப்பட்டு 4 கோடியாக குறைந்து விட்டன. இன்றும் மரத்தை வெட்டக்கூடாது என்று சட்டம் போட்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழக அரசு. ஆனால் இன்னும் வெட்டப்படுகிறது, சூளைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் பனை மரத்தால் வருமானம் இல்லை. பதநீர் இறக்கினாலும் கல் இறக்கினாலும் வழக்கு போடுகிறார் போலீஸ்காரன் காரணத்தினால் அந்த தொழிலையே மரத்தை வெட்டுவதற்கு தயாராகி விட்டார்கள் விவசாயிகள். அந்த தொழிலையே மறந்து விட்டார்கள் தொழிலாளர்கள். ஆனால் இந்த தொழிலை பொறுத்தளவில் மீண்டும் அதாவது கள்ளுக்கடைகளே இல்லை, கல்லை இறக்கி விற்றுக்கொள்ளும் உரிமை கொடுத்தால் 10 லட்சம் தொழிலாளர்கள் பயன்படுவார்கள். அதோடு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 30-40 லட்சம் விவசாயிகள் பயன்படுவார்கள். மட்டுமல்ல, இதுபோன்ற இறப்புகள் வராது, உடலை கெடுக்காது. ஏற்கனவே அதாவது நம்முடைய நல்லுசாமி அவர்கள் கல் இயக்கம் நடத்திய தலைவர் முதலில் சொன்னார், அதாவது கல் இறந்து யாராவது இறந்தால் நான் 1 கோடி ரூபாய் தருகிறேன் என்றார். இப்பொழுது அறிவித்திருக்கார் 10 கோடி தருகிறேன் என்று. ஆகையால் அரசு இந்த நேரத்தில் உடனடியாக கல் இறக்கும் உரிமையை தந்து தமிழக மக்களுக்கு அதாவது மரணமில்லா வாழ்வு தர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.